ஜெய்பீம் புதிய புரட்சி கழகம் சார்பாக நடந்து வருகின்ற துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தின் குறித்து தமிழக அரசுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாடு சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது. நாளை சுதந்திர தினத்தை உலகம் முழுக்க கொண்டாட இருக்கின்ற அரசு அதிகாரிகள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மக்கள் வாழ்வாதாரத்துக்காக அவர் உழைக்கின்ற அந்த பணியை நிரந்தர செய்ய கோரி இன்றைக்கு போராடி வருகின்ற சென்னை ரிப்பன் பில்டிங்கில் இருக்கின்ற துப்புரவு தொழிலாளர்களை திட்டமிட்டு காவல்துறையை வைத்து கொண்டு இன்றைக்கு இரவு 12 மணிக்கு கைது செய்திருப்பதை புதிய புரட்சி கழகம் கண்டிக்கிறது. அவர்கள் என்ன தீவிரவாதியா? அவர் இந்த நாட்டின் இறையாமைக்கு ஏதாவது குன்றம் அறிவித்தார்களா? அல்லது இந்த நாட்டின் தீவிரவாதிகளா? இல்லை நாட்டை காட்டி கொடுத்தவர்களா என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். எதற்காக இந்த அடக்குமுறை தமிழகத்தில், குறிப்பாக பட்டியலின மக்களை இன்றைக்கு அவர்கள் சென்னையை சுத்தம் பண்ணுகின்ற பணியை ஆற்றுகின்ற, குறிப்பாக கொரோனா டைமில் இந்த நாடே இருளில இருந்த போது இந்த நாட்டில் இருக்கின்ற முக்கிய அரசு அதிகாரிகள், இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற உங்களை போன்றவர்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் ஆளாக்கப்பட்ட போது நோய்வாய்க்கு பயந்து அவர்கள் எந்த இடத்துக்கும் வர மறுத்தீர்கள். ஆனால் இவர்கள் தன்னிச்சையாக அனைத்து இடத்திலும் நகராட்சி முழுவதும் இருக்கின்ற குப்பைகளை சுத்தம் செய்து, வீட்டை விட்டு வராத மகளிர் தாய்மாரிடத்தில் குப்பைகளை கொண்டு வந்து சுத்தம் செய்து அந்த சிங்கார சென்னையை சுத்தம் செய்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு போராட்டம் செய்கின்ற நிலைமையை தமிழக அரசு இன்றைக்கு தள்ளி இருக்கின்றது என்பது உண்மையாகவே இந்த நாட்டுக்கு வெட்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு இன்றைக்கு இந்த நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி அவர்கள் துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை என்று போராட்டம் செய்த போது, இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது, நான் ஆட்சிக்கு வந்தால், திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்வது நிரந்தரம் என்று இவர் அங்க வாக்குறுதி தந்தார்கள். அந்த வாக்குறுதியின் தந்த அடிப்படையில இவருக்கு அந்த மக்கள் வாக்களித்தார்கள், சென்னையில் இருக்கின்ற மக்கள் உழைப்பாளர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? அதிமுக எந்த நிலைக்கு தள்ளப்பட்டதோ துப்புரவு தொழிலாளர்களை, அதே போல் திமுகவும் அதைவிட பல மடங்கு துப்புரவு தொழிலாளர்களை மிரட்டுகின்ற வேலையும் இன்றைக்கு திமுக இறங்கி இருக்கின்றது என்பதை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த மக்கள் என்ன கேட்கின்றார்கள் உங்களிடத்தில்? நாங்கள் செய்கின்ற பணியை நாங்களே செய்ய வேண்டும் என்று அந்த துப்புரவு தொழிலாளர்கள் அந்த பூமியை, அந்த மண்ணை, அந்த மண்ணின் மைந்தர்கள் இத்தனை காலம் சுத்தம் செய்தார்கள். நாங்கள் தான் அதை சரி செய்ய வேண்டும், நாங்கள் தான் அந்த பணியாற்ற வேண்டும், எங்களை நிரந்தர பணியாற்றுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் முதலமைச்சர் என்று அவர்கள் கோரிக்கையின் மூலியமாக போராட்டத்தை அமைதியான முறையில இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அமைதியான முறையில அவர் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் கூட விட்டுவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு அடிமையை போலவும் இந்த நாட்டில் அவர்கள் எந்த விதத்திலும் அவர்களுக்கு உரிமை இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்ற விதத்தில் தமிழக அரசு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களால் யாருக்கு என்ன இடையூறு வந்தது? பொதுமக்களுக்கு என்ன தொந்தரவு செய்தார்கள்? யார் அவர்கள் வீதியில போகின்றவர்களை மடக்கினார்கள்? இல்ல சாலை மறியல் செய்தார்களா? இல்லை நீங்கள் செய்கின்ற அலுவலக பணியை முடக்கினார்களா? எதற்காக நீங்கள் இரவு 12 மணிக்கு கைது செய்ய வேண்டும்? அவரிடத்திலே பேசி இருக்கலாமே,
நமக்காக, நம் மக்களுக்காக, நம் தேசத்திற்காக, இந்த நாட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் உழைத்தவர்கள் அல்லவா அவர்கள். அவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய திமுக அரசு உண்மையாக யோசிக்கின்ற நிலைமையை இந்த மக்கள் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு புதிய புரட்சி கழகம் உங்களை பார்த்து கேட்கின்றது, அந்த துறைக்கு என்று ஒரு அமைச்சரை நீங்கள் நியமித்துள்ளீர்கள். அந்த அமைச்சர் தானே அங்க இருக்கின்ற பாதிப்பில் இருக்கின்ற துப்புரவு தொழிலாளர்கள் சந்திக்க வேண்டும், அவருடைய குறையை கேட்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நேரு தானே அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். நேரு செல்லாமல் அந்த தொகுதியிலே இருக்கின்ற சேகர் பாபு அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று அந்த அப்பாவி துப்புரவு தொழிலாளர்களை, பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களை, பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றவர்களை மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? இது புதிய புரட்சி கழகம் உங்களை கேட்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் அந்த மக்களிடத்தில் பேசுவதற்கு வேற அமைச்சரே இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அந்த துறை சார்ந்தவர்கள் இல்லையா? மேயர் என்று ஒரு மேயரை அங்க நிகழ்த்தி இருக்கின்றீர்களே, அந்த மேயர் பிரியா அவர்கள் எதற்காக இருக்கின்றார்கள்? இந்த மக்களின் ஒருவர் என்று தானே இன்றைக்கு மேயராக நீங்கள் அழகு பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது சேகர் பாபு போயிட்டு அந்த மக்களை மிரட்டுகிறார்களே, அதற்கு என்ன காரணம்? போராடவே கூடாதா? அவருடைய சுயமரியாதையை கேட்க கூடாதா? இந்த நாட்டில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லக்கூடாதா? நாங்கள் செய்த வேலையை நாங்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடாதா? இது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் மிரட்டுவது? அதிலும் கூட நீலம் என்கின்ற ஒரு சேனல், அந்த சேனலை பார்த்தவுடன் சேகர் பாபு அவர்களுக்கு எங்கிருந்தான் கோபம் வருகிறது என்று தெரியவில்லை. ரவுடிகளை போல் ஆக்ஷன் செய்கிறார்கள். இவர் ரவுடியா அல்லது மக்கள் பிரதிநிதியா அல்லது இவர் அமைச்சரா என்று மக்களுக்கே தெரியவில்லை. திமுகவுடைய அமைச்சரவையில பதவியேற்று இருக்கின்ற சேகர் பாபு அவர்கள் மக்கள் பிரதிநிதி என்பதை மறந்துவிட்டு ஒரு ரவுடியை போல அங்கே மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? நீளத்தை பார்த்தாலே சேகர் பாபுக்கு ஆவவில்லை. சேகர் பாபு நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அந்த மண்ணிலே மக்களுக்காக போராடிய பூவை மூர்த்தியாருக்காக பிறகு போராடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் மறைந்து விட்டார்கள். இந்த மக்களுடைய உணர்வை, இந்த மக்களுடைய போராட்டங்களை கேட்பதற்கும் நாதி இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற சேகர் பாபு அவர்களே, இன்னும் பல பூவை மூர்த்தியார்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உண்மையாகவே நீங்கள் தொடர்ந்து இந்த மக்களுக்கு பல கட்ட பிரச்சனையை உருவாக்கி வருகின்றீர்கள் தொடர்ந்து. ஆனால் இந்த ஆட்சியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அதற்கான பாடத்தை ஒன்றும் உண்மையாகவே கற்பிப்பீர்கள் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர்களை இரவு 12 மணிக்கு கைது செய்து அவர்கள் அடித்து மானபங்கம் செய்து அந்த பெத்த தாயுடைய கண் எதிரே அவர் மகனை போட்டு காவல்துறை அதிகாரிகள் மிதிக்கின்றார்கள். உண்மையாக பார்க்கின்ற போது இந்த நாடு சர்வதிகார கொண்ட ஒரு நாடு போல இந்த நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கின்ற காவல்துறை நடந்து கொள்கிறார்கள். இந்த காவல்துறைக்கு யார் கொடுத்த அதிகாரம்? காவல்துறை இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நிம்மதியாக சுத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற குப்பையெல்லாம் அகற்றியவர்கள் அந்த துப்புர பணியாளர்கள். அவர்களை போட்டு மிதிப்பது எந்த விதத்தில் நியாயம்? கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே, இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கின்ற போது அவர்கள் உங்களை ஏவி விடுகிறார்கள். ஆனால் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை மக்களை ஒடுக்க பார்க்கிறார்கள், நெசுக்க பார்க்கிறார்கள், அவர்கள் மீது வீண் பழியை சுமத்துக்கிறார்கள். இப்படியா போன்ற காவல்துறையை புதிய புரட்சி கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அது மட்டுமில்லாமல் புதிய புரட்சி கழகம் சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மக்கள் அந்த ஆட்சியிலே எங்களுக்கு நிரந்தர பணி இல்லை, திமுக வந்தால் நாங்கள் எங்களை நிரந்தர பணியாளராக அமர வைப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். நீங்கள் அதை விட இன்றைக்கு வேற ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கான்ட்ராக்டை விட்டுவிட்டு
இன்றைக்கு அந்த மக்களை ஓரங்கட்ட பார்க்கிறார்கள், அந்த மக்களை விரட்ட பார்க்கிறார்கள், அந்த மக்களை மிரட்ட பார்க்கிறார்கள். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. எதற்கோ இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் குறைகளை கேட்கின்ற முதலமைச்சர் ஏன் அந்த மக்களுடைய குறையை கேட்கவில்லை? நீங்கள் சென்னையில் தானே இருக்கின்றீர்கள், சென்னையில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ரிப்பன் பிட்லி அருகில் தானே அவர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள். கிட்டத்தட்ட 14 நாள்களுக்காக இன்றைக்கு போராட்டம் நடத்தியிருக்கின்ற துப்புரவு தொழிலாளர்களை ஏன் முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கவில்லை? புதிய புரட்சி கழகம் கேட்கின்றது. இப்படி ஒரு நாட்டின் முதலமைச்சர் கண்டுகொள்ளாமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று புதிய புரட்சி கழகம் கேட்கின்றது. இதே நிலை நீடித்தால் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற வெகுஜனங்கள், தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சரியான பாடத்தை தமிழக அரசுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு புதிய புரட்சி கழகம் போன்ற இயக்கங்கள் எல்லாம் உங்கள் ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்றைக்கு சட்டமன்ற தேர்தல் வருகின்றதோ அப்போ எங்களுடைய எதிர்ப்பை எல்லாம் நாங்கள் வலிமையாக தமிழக அரசுக்கு காட்டுவோம் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டை போட்டு நீங்க முதலமைச்சராக வந்தால் எங்களுடைய உணர்வை பாதுகாப்பீர்கள் என்று நினைத்தார்களோ அந்த மக்களுக்கு நீங்கள் வந்த 5 வருடமாக அநீதிகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த மக்களை இன்னும் கூட சந்திக்கவில்லை. அவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைப்பதும் அவருடைய உணர்வை பாதிக்கப்பட வைப்பதும் உண்மையாகவே கேள்விக்குறியாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது வேற நாட்டில் இந்த மக்கள் அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்று தெரியவில்லை. சொந்த மண்ணில் இந்த மண்ணின் மைந்தர்கள் அவருடைய அந்த இடத்தில் கூட அவர்கள் அமருவதற்கு இல்லை, உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று காவல்துறை எச்சரிக்கிறார்கள், மிரட்டுகிறார்கள். எந்த விதத்தில் நியாயம்? இதை புதிய புரட்சி கழகம் சார்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பணி நிரந்தரம் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் உண்மையாகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில அந்த மக்களுடைய எதிர்ப்பை எல்லாம் சம்பாதித்திருக்கின்ற நீங்கள் முழுமையாக ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்படுவீர்கள் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் புதிய புரட்சி கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இந்த இயக்கத்தின் மூலியமாக அரசு அங்கீகாரம் பெற வேண்டும், நாம் பணக்காராக வேண்டும், நாம் முதலமைச்சராக வேண்டும், நாம் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதற்காக எங்களை போன்றவர்களாம் இயக்கத்தை வைத்து நடத்தவில்லை. இது போன்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று உழைக்க வேண்டும் என்கின்ற அக்கறையில் தான் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற தமிழக அரசின் முதலமைச்சர் அவர்களே, அனைத்து இயக்கங்களும் ஒன்னா சேருகின்ற ஒரு காலகட்டாயம் வரும். அதற்கு நீங்களே முன்னிருந்து நடத்துவீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த காலத்தை இதே நிலைமை இந்த மக்களுக்கு நீடித்து வந்தால் உண்மையாகவே தமிழக அரசு மிக பெரும் புதிய புரட்சியை, மிக பெரும் மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொல்லி ஜெய்பீம்.